வணக்கம் நண்பா. நம்ம சேனலில் பார்த்தீங்களா ஆர்ஆர்பி குரூப் டி நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்களா 2025க்காக வந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரயில்வே ரெக்குயர்மெண்ட் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 2025க்காக 32,438 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிற 10வது டிகிரி வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சியில் கவர் ஆயிரும். படித்த எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து ஜாப் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க. இது ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபஸ்ட்டு விட்ருக்காங்க. இன்னும் வந்து அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபுல்லாக விரிவாக வரல. ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பயனுள்ள வீடியோஸு ஜாப்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக நம்ம சேனலில் வந்து வந்துகிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்களா மட்டும்தான் உங்களுக்கு வரும். இப்போ வந்து பார்த்தீங்களா 14 டைப் ஆஃப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த 14 டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 32,438 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் டேட்டு பார்த்தீங்கன்னா 19/12/2024 சொல்லியிருக்காங்க. இந்த டிசம்பர் மாதம் 12வது மாதத்தில் தான் இப்போ வந்து வந்திருக்கு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன். இந்த 14 டைப் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு இது கொடுத்துருக்காங்க. இன்ஜினியருக்கு, டிராஃபிக், இந்த மாதிரி மெக்கானிக்கல், இந்த மாதிரி வந்து பார்த்திங்களா கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 32,438 வேகன்சி இருக்குது. நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வரட்டும், நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம், ஷார்ட்டாக நம்ம பார்க்கலாம். அதேமாதிரி பார்த்திங்களா ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எந்தெந்த ரயில்வேன்னு சொல்லி விரிவாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துங்க நண்பா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேலரின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நோட்டிஃபிகேஷனில் வந்து இந்த ஷார்ட் நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணல. ஒரு வேளை வந்து பார்த்தீங்களா இன்னும் விரிவாக நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகுது. அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதை அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி நம்ம பார்க்கலாம். அப்ளிகண்ட் பார்த்தீங்களா பாஸ்டு 10th 12th நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th படிச்சிருந்தால் இதுக்கு வந்து எலிஜிபிள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலும் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட் பார்த்தீங்கன்னா என்ஏசி வந்து நேஷனல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருந்தாலும் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 14 டைப் ஆஃப் போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதமாக வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் எல்லாமே இருக்குது. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஆரம்பிக்குது. 10th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேகன்சி இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம், எல்லாருமே எலிஜிபிள். ஏஜ் லிமிட் பார்க்கலாம். ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ், மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 18 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 33 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீ 33 இயர்ஸுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் ரூல்ஸ் படி நீங்கள் இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. சிபிடி முறையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் எக்ஸாம் வைக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட்டு வைக்கிறாங்க. அதில் பாஸ் ஆகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் 3 ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான ஜாப் வந்து கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கல. ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லி பார்த்திங்கன்னா கேண்டிடேட் கேன் அப்ளை வந்து ஆன்லைன் மோட் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கான வெப்சைட்டு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நோட்டிஃபிகேஷன் வந்தவுடனே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷன் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி நேமு, டேட் ஆஃப் பர்த்து எல்லாமே ஃபுல்லாக வந்து கரெக்டாக கொடுங்க. எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் கொடுத்துக்கலாம். மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மாற்ற முடியாது. அதுக்காக நீங்கள் வந்து ஒன்ஸு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நோ அதர் மோட் அப்ளிகேஷன் வில் பி அக்செப்ட்னு சொல்லியிருக்காங்க. அதர் மோடில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. ஆஃப்லைனில் ஆன்லைன் தான் சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்னு பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஃபுல் நோட்டிஃபிகேஷனும் வரல, அதனால் வந்தால் மட்டும்தான் தெரியும். அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கல, 2 ஜூன் சொல்லி. அது மாதிரி பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இப்போ வந்து ஷார்ட் நோட்டிஃபிகேஷனோட லிங்க் நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த லிங்க்கில் நீங்கள் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எல்லாமே இருக்குதா, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டு எவ்வளோ வேகன்சி எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு எலிஜிபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணிங்க, எக்ஸாமுக்கு எல்லாமே தயார்படுத்திக்கங்க.
அதுக்காக தான் இப்போ வந்து ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்காக வந்திருக்கேன். இது மாதிரி பயனுள்ள தகவல் நம்ம சேனல் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.